அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு 2026 நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாங்க. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறாருங்க. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகுறார். 2026 ஜூன் மாசம் 2ஆம் தேதி. இந்த ஜூன் மாசம் 2ஆம் தேதி கடக ராசிக்கு குரு பகவான் உச்ச பலத்தை அடைய போறார். 3ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் யாருன்னு பாத்தீங்கன்னா 8க்கும் 11க்கும் உடைய குரு பகவான் 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்துல உச்சமாக போறார். இல்ல நிறைய நன்மைகள் இருக்குது, சில விஷயங்களும் இருக்குது, நான் சொல்றேன். 5 மாதங்கள் ஜூன் மாசம் உள்ள போற குரு பகவான் பேச்சாவைகின்ற குரு பகவான் 5 மாதங்கள் கடகத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் சிம்ம ராசியில வக்ர நிலையில இருக்க போறாரு. அதுக்கப்புறம் திருப்பி ஜனவரி மாசம் அடுத்த வருஷம் 2027 ஜனவரி மாசம் வக்ர நிவர்த்தி ஆகி திருப்பி கடக ராசிக்குள்ள வரார். 5 மாசம் உங்க ராசி, அதுக்கப்புறம் 3 மாசம் சிம்ம ராசியில இருக்க போறாரு. அதுக்கப்புறம் 5 மாசம் திருப்பி உங்க ராசியில இருந்துட்டு அதுக்கப்புறம் 2027 ஜூன் மாசம் இறுதியில தான் குரு பகவான் பெயர்ச்சி ஆகி சிம்ம ராசிக்கு போறார். இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். முக்கியமா இவ்வளவு நாள் வெளிநாட்டுக்கு நான் ட்ரை பண்ணின்னு இருக்கேன் சார், வேலைக்கு ட்ரை பண்ணின்னு இருக்கேன், பிசினஸுக்கு ட்ரை பண்ணின்னு இருக்கேன், படிக்கிறதுக்காக ட்ரை பண்ணின்னு இருக்கேன்னு சொல்ற அனைத்து ரிஷபராசி அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்குங்க. வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணின்னு இருக்கேன், வேலைக்காக ட்ரை பண்ணின்னு இருக்கேன், நான் ட்ரை பண்ணாதவங்கள சொல்லல. ட்ரை பண்ணாதவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். இப்ப வெளிநாட்டுக்கு போகாம இருப்பாங்க, இங்கவே அவங்களுக்கு நல்ல வேலை இருக்கும், இங்கவே அவங்களுக்கு லோக்கல்லயே அவங்களுக்கு நல்ல பிசினஸ் இருக்கும், லோக்கல்லயே அவங்க கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்க, ரைட்டுங்களா? அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். 8ஆம் அதிபதி உச்சம் ஆவறதுன்றது, அதுவும் கடகத்துல உச்சம் ஆவறதுன்றது, அதுவும் உபஜயஸ்தானத்துல உச்சம் ஆவறதுன்றது ஒரு பெரிய நல்ல விஷயம். இடமாற்றத்தை கொடுப்பார். நீங்க புதுசா ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டுக்கு போறது, ஒரு புதுசா ஒரு பிளாட் வாங்கி இருக்கிறீங்க, அந்த பிளாட்டுக்கு போறது, புதுசா ஒரு இடத்துக்கு போறது, ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறது, அம்மா வீட்டுல இருந்து தனி குடுத்தனம் போறது, இல்ல தனி குடுத்தல இருந்து ஒன்னா வர்றது, வெளிநாட்டுல இருக்கிறவங்க திருப்பி சொந்த ஊருக்கே வந்துடுறது. சோ ஏகப்பட்ட மாற்றங்களும் இடமாற்றமும் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு நடக்கும். இது இல்லாம திடீர் பணவரவும் உங்களுக்கு ஏற்படுங்க. இந்த குரு பயிற்சி மகத்தான பணவரவை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். நிறைய டிராவலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். அதிக லாபங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியா இருக்கும். ஏனென்றால் உங்களுடைய லாபஸ்தானத்தை அவர் பாக்குறார். உங்க ராசிக்கு லாபஸ்தானம் மீன ராசி. அந்த மீன ராசியில லாபஸ்தானத்துல ஆல்ரெடி உங்களுக்கு சனி இருக்கிறார். லாபஸ்தானத்துல சனி இருக்கிறது மிகப்பெரிய கோச்சார அமைப்பு. மிகப்பெரிய லாபங்களை கொடுப்பார், தொழில பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார், வளர்ச்சியை கொடுப்பார், பெரிய வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பார், இன்கிரிமெண்ட் கொடுப்பார், அதிக லாபத்தை கொடுப்பார், இடத்தை வித்து அதன் மூலியமா லாபம் வரும், ஸ்டாக் மார்க்கெட்ல வித்து அதன் மூலியமா லாபம் வரும். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பெரிய விஷயம். அவர் ஏகப்பட்ட லாபங்களை ஏகப்பட்ட முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு. அந்த சனி பகவானை இந்த குரு பகவான் பாக்குறார். அது இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட். சனி பகவான் உங்களுக்கு ராஜயோகர், உங்க ராசிக்கு அவரு ராஜயோகர். அந்த ராஜயோகரை குரு பார்ப்பதால சனி ஆல்ரெடி கொடுத்துன்னு இருக்கிறவரு இன்னும் ஜாஸ்தியா கொடுப்பார். இது கோச்சார பலன். இது உங்க ஜாதகத்துக்கு நான் பலன் சொல்லல, கோச்சார பலன். கோச்சார பலன் என்பது உங்க ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகம் வேலை செய்யும், அதுக்கப்புறம் உங்க தசாபுக்தி வேலை செய்யும், 3வது ஸ்டெப்பா தான் கோச்சாரம் வேலை செய்யும், ரைட்டுங்களா? சோ கோச்சார அமைப்பு பிரகாரம் அதிகமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026 இருக்கும். இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு அப்படிதான் நடக்குது, ரைட்டுங்களா? உங்க ராசிக்கு 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பாக்குறார். 7ஆம் இடத்தை பாக்குறதால திருமணம், சுப நிகழ்ச்சிகள், காதல் கயிறு கூடுறது, பிரிந்த கணவன் மனைவி கை கூடுறது, டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு திருப்பி டைவர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வர்றது, கோச்சிக்கிட்ட அம்மா வீட்டுல இருந்தவங்க திருப்பி கணவரோட வந்து சேர்றது, ஏதோ டிரான்ஸ்பர் ஆகி வெளியூர்ல இருந்தவங்க திருப்பி கணவன் மனைவி ஒன்னா சேர்றது, குழந்தைகள் ஒன்னா சேர்றது, பையன் படிக்கிறதுக்கு போயிருந்தா, பொண்ணு படிக்கிறதுக்கு போயிருந்தா திருப்பி நம்ம வீட்டுக்கே வந்துடுறா. இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களும் நடக்கும். ஏகப்பட்ட மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும். ஏகப்பட்ட தொழில் சம்பந்தமான வளர்ச்சியும் உங்களுக்கு ஏற்படும். அதிகமான லாபங்களும் ஏற்படும். சொத்து வாங்குற, வீடு வாங்குற, கார் வாங்குற, இந்த மாதிரி அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். அதே சமயம் குரு பகவான் 8ஆம் அதிபதி உச்சம் ஆவறதால புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனைய இழுத்து விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு.
புதுசா ஒரு பிரச்சனைய இழுத்து விடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. வயசானவங்களுக்கு ஏதாவது மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் வருவது, ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, ஏதாவது புதுசா பிளட் செக் பண்ணி பார்த்தேன் டயபெட்டிக்ஸ் இருக்குதுன்றத வர்றது, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். இல்ல புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனை எதிரியை உருவாக்கி விடுவாரு, இல்ல கூட இருக்கிறவங்களே எதிரியாக மாறுறது, கூட வேலை செய்யறவங்களே எதிரியாக மாறுறது. இவ்வளவு நாள் நல்லா இருந்தாரு, இப்ப அவராலேயே நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். புதிய பிரச்சனைகள் ஏதாவது தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்னு, 8ஆம் அதிபதி உச்சமாவதால கடனையும் அவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேபி அந்த கடன் உங்களுக்கு சுப செலவாக தான் அமையும். ஏன்னா சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறதால உங்களுக்கு ஆல்ரெடி பணம் வரதால நீங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம். சோ ஏதோ ஒண்ணு வாங்கறதுக்காக அது கடனாகவும் ஏற்படும். ஆக மொத்தம் செலவு இருக்குது, செலவும் இருக்குது, நல்ல லாபமும் இருக்குது, ஒரு சுப செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. இந்த குரு பயிற்சியில ஒரே ஒரு நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு புது பிரச்சனை, இது வரைக்கும் ஒரு இல்லாத ஒரு பிரச்சனை இழுத்து விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிரச்சனை என்றால் எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். கூட வேலை செய்யறவங்களாலையும் வரலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாலையும் வரலாம், சொந்தக்காரங்களாலையும் வரலாம், இல்ல வம்பு வழக்கு வரலாம், இல்ல நலம் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை வரலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 8ஆம் அதிபதி உச்சமாவதால இந்த கம்ப்ளைண்ட் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனா பேசிக்கா பணம் கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாகவும், வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய, வெளி மாநிலத்துக்கு அனுப்பக்கூடிய குரு பயிற்சியாகவும், வீடு வாகனத்தை மாட்டக்கூடிய புது வீட்டுக்கு போகக்கூடிய குரு பயிற்சியாகவும், அதிகமாக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய குரு பயிற்சியாகவும், திருமணம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய குரு பயிற்சியாகவும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அமையுங்க. ஓகேங்களா? இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. சனி பயிற்சியும் உங்களுக்கு நல்லா இருக்குது. சனி பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஸ்தான இடமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு இப்போ ஃபேவரா இருக்கிறாங்க. ரைட்டுங்களா? 2026, 27 உங்களுக்கு அமோகமான ஆண்டாக இருக்குதுங்க. இந்த பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.